கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அவருடைய வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அவர் வழிநடத்துகிற விதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆகையால் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்கள். எதை உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் தேவன் தேவனிடத்தில் நாம் கொடுக்கும் பொழுது அவர் வழிநடத்துகிற விதத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் நமக்கு எந்த விதத்திலுமே நமக்கு கவலை இருக்கக்கூடாது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது சந்தோஷமாக கேட்க வேண்டும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்கு எல்லா விதத்திலும் செய்கிறவர், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லி அவர்தான் என்னை வழிநடத்துகிறார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி மட்டுமல்ல, எப்பொழுதும் கலிகூர்ந்து வாழக்கூடிய, சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பலன் நமக்கு வந்துகிறது. அவருடைய வார்த்தை பாருங்க, அவர்கள் எனக்கு மறவாய் வைத்த வலைகளை என்னை நீக்கலாகிவிடும். அந்த வலை, அதாவது ஒரு மனிதனுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வருது பாருங்கள். இக்கட்டான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் பாருங்கள், எப்பொழுதும் மனிதனை கீழே இழுக்கணும், கவுக்கணும், பொறாமை பண்ணணும், அவன் நல்லா வாழ்ந்துடக்கூடாது. இப்படி தான் இந்த பூமியினுடைய மக்களுடைய ஏகப்பட்ட மக்களுடைய எண்ணங்களே அப்படி தான். ஆனால் கொஞ்சம் ஆட்கள் தான் இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், இந்த பூமியை நல்லா செழிப்பாக்கணும், நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கணும், இந்த பூமியை இன்னும் நல்லா கொண்டு வரணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நல்ல விதமான ரோடுகளை உருவாக்கணும், நல்ல விதமான போக்குவரத்து, அதுக்கு நல்ல விதமான வாகனத்தை கொண்டு வரணும், நல்ல விதமான எல்லாமே சில மக்கள் இப்படி தான் எண்ணிட்டு இருக்காங்க. நல்லதை செய்யணும், அந்த பூமியில் ஏதாட்டு நல்லது செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு நாளும் இதே தான் சிந்திச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மத்தியில் சில பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் அந்த மாதிரி ஆட்களை எப்படியாட்டும் அவனை கீழே தள்ளணும், இவன் முன்னேறி வந்துக்கூடாது, இவன் பேர் எப்படி நல்லா வரலாம், இவன் பேர் எப்படி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஒவ்வொரு நாளும் எங்கேயாட்டு இவனை எப்படியாட்டு மாட்டி விட்டுருன்னு சொல்லி இப்படி நிறைய மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் பாருங்கள். பிசாசு அவனுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி கிரியை செய்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன நடக்க பாருங்க, அவன் சொல்ல, என்னை அதை விட்டு நீக்கலாய்விடும், தேவநீரே எனக்கு நீர் அரணாக இருக்கிறது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர் எப்படி வழி நடத்துகிறார், அதிலிருந்து அவனை நீக்கி விடுகிறார். அவனுக்கு மிகவும் அரணாக இருக்கிறார் பாருங்கள். இந்த கர்த்தர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு சோர்ந்து போகாத ஒரு உள்ளம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிற விதமே வேறு. நம்முடைய வாழ்க்கையிலே வழி நடத்துகிறதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தை கொண்டு வழி நடத்துகிறதை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்ன இப்படி நடக்கு வாழ்க்கை, அப்படி போகுது, இப்படி போகுது, எது விதமான போய்கொண்டிருக்காருன்னா கர்த்தர் வழி நடத்துகிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என் வாழ்க்கை இப்படிலாம் போகுது, நான் அப்படி நினச்சேன், இப்படி போகிறது, அவங்க அப்படி சொன்னாங்க, நான் சில நேரத்தில் சோர்ந்து போய்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் நீ அவ்வளோதான், நீ என் உனக்கு முன்னேற முடியாது, இப்படி தான் காதில் உங்களுக்கு துணிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள், இந்த உலக பிரகாரமான இருக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உடனே உங்களுக்கு என்ன சொல்லுது பாருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உடனே அந்த இடத்துல இந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் கொண்டு வந்து படிக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தாங்க. கொண்டு வந்து உடனே அவருடைய வழிநடத்தல் விதமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த வார்த்தை என்ன போகிறது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே பெய் அது என்ன செய்யுதுன்னா, அதை நம்முடைய சரீரத்திற்குள்ளே எந்த நோய் இருக்கோ அதெல்லாம் நீக்கி சுத்திகரித்து நீக்கி அதையெல்லாம் கழித்து தூக்கி வீசிட்டு தேவனுடைய வார்த்தை உள்ளே வச்ச உடனே என்ன நடக்குன்னா, கர்த்தர் உள்ளே வர ஆரம்பிச்சிருந்தார். கர்த்தர் உள்ளே வந்த பிறகு அந்த நோய் எப்படி இருக்கும்ல, அவனுக்கு இடம் கிடையாது, ஓடிப்போ. இப்போ தேவனுக்கு நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, அந்த சரீரத்துக்கு தேவன் இடம் கொடுத்த உடனே உள்ளுக்குள்ளே ஏதாட்டும் அசுத்தமான இருக்குமா, இருக்காது. நீங்கள் என்ன வெளி உலகத்துக்குமான வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா இப்படி இருக்கலாம், அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை நம்பும் பொழுது என்ன நடக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதனால என்ன நடக்குன்னா, அவர் உங்களை வழி நடத்த முடியாது. பிசாசு தான் பிறகு உங்களை வழி நடத்துவான். எப்படி வழி நடத்துவான், அவன் வார்த்தையே தான் திரும்ப நீங்கள் எங்கேயாட்டு வெளியே போனால் அதே தான் சொல்லுவான், நீ அதை செய், இதை செய், அங்கே செய், இங்கே செய், எதையாட்டு செஞ்சு நீ இப்படி பண்ணால் தான் உனக்கு அது சரியாகும்னு சொல்லி அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்க விடாத அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆட்களை வீட்டுக்கு அனுப்பாமல் இருந்தாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் கொண்டு வந்து நீ அப்படி செஞ்சதுனால இப்படி ஆகிட்டு, நீ இப்படி செஞ்சதுனால இப்படி ஆகிட்டு, நீ எப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுவான்னு சொல்லி உங்களை குழப்புன்னு குழப்பாங்க. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே தேவனுடைய வார்த்தை எடுத்து
நீங்கள் சொன்னது தப்பு. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அது எப்படி என்னை இந்த இதனால் எப்படி விட முடியும்? என்னை யார் என்னை செய்ய முடியும்? அப்படின்னு உடனே வார்த்தைக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வந்துடணும். வந்த உடனே பாருங்கள், தேவன் வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அவர் உன்னை ஆசீர்வதித்தே தீருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது என்னை ஆசீர்வதித்தே தீருவேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கை எப்படி பொய்யாகும்? அவர் சத்தியத்தின் பிரகாரத்தை, அந்த வார்த்தையின் சத்தியின் பிரகாரம் அந்த வார்த்தை, அது நேற்றும் இன்று மாறாத வார்த்தையை நான் சொல்லுகிறேன், அது எப்படி ஃபெயில் ஆகும்? அது ஆக நீங்கள் சொன்ன தப்பு அப்படின்னு சொல்லி அந்த எதிராளி அப்படி பேசுகிறவங்கள உடனே நீங்கள் சொல்லணும், கர்த்தர் சொல்லியிருக்கிறாயா, அவர் என்னை விட்டு விலக மாட்டான்னு சொல்லியிருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்தே தீருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு அதாவது ஊரில் உள்ள லாங்குவேஜில் சொன்னான்னா உங்களை கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா சில பேர் கங்கணம், ஊரில் உள்ள கிராமத்தில் இப்படி சொல்லுவாங்க, கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான் பாரு, அவனை அழிக்கிறதுக்காண்டி எப்பவும் அவன் பின்னாலேயே இதை ஏதாச்சும் சொல்லி தப்பாக பேசி அவனை எப்படியாட்டு கீழே தள்ளதுக்குன்னு இவன் இருக்கான் பாரு. அந்த மாதிரி அந்த கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் தேவன் பாருங்கள், அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை உங்களை கங்கணம் கட்டி கொண்டு உங்களை வாழ வைக்கிறதுக்கு வருது அந்த வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது எதிராளி எப்போ இவன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கானு சொல்லி ஓடிடுவோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டான். நீங்கள் அவங்கள இப்படி இருக்கலாமோ, ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பேசுனீங்கன்னா திரும்ப 4 ஆளாக கூப்பிட்டு வருவோம். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போயிடணும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போனோன்னு என்ன, அவருடைய சத்தியத்தின் வார்த்தைக்கு நேராக போகும்பொழுது என்ன நடக்கு, அவர் உங்களுக்கு அரணாக இருக்கிறார். அரணாக இருந்தது மட்டுமல்ல, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கை துளிர் செய்கிறதுக்காகவே அவர் இருக்கிறார். ஏனென்றால் அந்த மாதிரி வார்த்தை தான் நீங்கள் தினமும் கேட்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு நாளும் அவர் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நான் சொல்லுகிற காரணம் என்ன என்றால், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அவர் வழி நடத்துகிறத விதத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். அதை நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் பழக ஆரம்பிங்க. பழக ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே போகும். என் கர்த்தர் எனக்கு அரணாக இருக்கிறார். இன்னொருத்தன் சொல்லுவான், இதெல்லாம் இல்லைப்பா, உனக்கு அவ்வளோதான், என்ன நீ முடிஞ்சு எப்படி இப்படி ஆயிரும், நீ என்ன இதுக்கு பேர் ஏன் பிரயாசப்பட்டுக்கிடக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே தேவனுடைய வார்த்தை கொண்டு வரணும். அப்படி சொல்லலையே, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார், நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்தே தீருவேன், நீ எங்கே போனாலும் நான் உன் கூட வருவேன், உனக்கு சந்தோஷம் சமாதானத்தையும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை எப்படி பொய்யாகும்? அவர் சொன்ன வார்த்தை இன்றும் நேற்றும் இன்றும் மாறாத இருக்கிறதே, அது எப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவன் எதிராளி அவ்வளோதான் ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை நீங்கள் வாயிலால் அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, தேவன் உங்கள் உள்ளத்திலே வர ஆரம்பித்து உங்களுடைய காரியத்தை அவர் நடத்தும் பொழுது நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். என் தேவனை நான் நேசித்தேன், எனக்கு ஒரு குறை இல்லை. அவர் எனக்குடைய குறைகளெல்லாம், நான் சிக்கிக்கிட்ட எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுதலையாக்கி எனக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கிறார். நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் ஒவ்வொரு நாளும் நான் அறிந்தது மட்டுமல்ல, எனக்கு கூட இருக்கிறவர்களுக்கு நான் அறிவிப்பேன், நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தை எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடாதே. கர்த்தர் தான் இந்த உலகத்தினை அவர் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். அதே போல் உனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நீ சரி செய்யும் பொழுது தேவன் உள்ளே அவர் செயல் பெற ஆரம்பிக்கிறார். இப்படி தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே இருந்து அவர் அரணாக இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற அந்த கர்த்தர் ஒரு நாளும் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.